அரசியல் இது பழைய டயலாக்ல இல்ல ஜெயக்குமாரே அவர் பேசுறது வந்து நான் நிறைய பேசினேன் அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு. நிறைய சார் நீங்களே திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டுல எந்த கட்சியின் ஆட்சி எதிர்த்து ஆரம்பிக்கிற கட்சி? திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கிற கட்சி? காங்கிரஸ் தானே. 50களில் திமுக காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த திமுகவை தான் காங்கிரஸ் 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. விசாரணைக்கு பல பேர் உள்ள போட்டாங்க. ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன முடியாது இருந்தாங்க. திமுக அமைச்சரவையில இருந்தா நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம் சொல்லி திமுக கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க. கவர்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட் ஐடி குஜராத் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அந்த அளவு முறைப்பாடு இருந்தது. இப்ப 2 பேரும் குஞ்சுக்குள்ளாவா இருக்கு. எல்லாத்தையும் விடுங்க சார். கலைஞரே உயிரோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட நட்பு கேடாய முடியும்னு சொன்னாரு. 2003 அது காங்கிரஸ் அவர் கொடுத்த வர்ணனை தானே. கூட நட்பு கேடாய முடியும்னாரு. இப்ப எப்படி கூட நட்பு வருது? அதனால அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் அறிவிக்கணும். ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்லணும். பின்னால அதெல்லாம் ரெக்கன்சில் ஆகும். பாலிடிக்ஸ் சகஜம். அதனால அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நாங்க பல தடவை எலெக்ஷன்ல கூட்டிட்டு இருந்திருக்கோம். பல விஷயங்கள்ல எங்களது கொள்கைகளை ஜெயலலிதா மேல எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ராமர் கோயில் கட்டுறத ஆரம்பிச்சாங்க. ஆட்சியர் பீஸ் எடுக்கிறது அதை நீங்களும் அவங்க பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்காங்க. அதிமுக அதை ஆதரிச்சிருக்கு. சிஐ ஆதரிச்சு அதிமுக வாக்களிச்சிருக்கு. அதனால எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான், தோழமை கட்சி. இப்ப கூட்டணி கட்சியா ஒன்றுங்கிறாங்க. அது சந்தோஷப்படுறோம். திமுக கொஞ்சம் பயம் இருக்கு. திமுக கூட்டணியிலேயே விரைவில் விரிசல் வந்து எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்தா திமுக இன்னும் பலவீனம் விரிசல் கொண்டு யாராவது ஒரு வாய்ப்பு இருக்கு. அது யாரு என்னன்னு இப்ப சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு